தினமணில 9th பேஜ்ல ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. அச்சுறுத்திய பணநாயகம் ஆழத்தில் புதைக்கப்பட்டது. இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏறக்குறைய திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணும்போது, ஆரம்ப காலத்துல ரூ. 10 ஒரு ஓட்டுக்கு குடுத்து, ஏறக்குறைய ஓட்டு சேகரிப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, மாறி மாறி இவங்க வந்து ஓட்டுக்கு பணம் குடுத்து மக்கள ஓரளவுக்கு மேல வந்து ரூ. 10,000 ரூ. 5,000 அப்படிங்கிற மாரி பணம் குடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய வேலைகள்ல வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இந்த தேர்தல் ஒட்டு மொத்தமா பணநாயகத்துக்கு எதிரா வந்து ஒரு புரட்சியே நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்ல முடியும். என்னன்னாக்கா, இந்த பணத்த வாங்கியிருந்தாலும் மக்கள் வந்து அந்த எந்த கட்சிக்காரங்க குடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாம, நியாயமா, நேர்மையா ஆட்சி இதுக்கு மேல இருக்கணுங்கிற நம்பிக்கையோட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டிருக்காங்க. இத தான் குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து விஜய் வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து போட்டிருக்காரு. எத்தனையோ பேர் எங்கள வசப்பாடியிருக்காங்க. நாங்க வந்து ஆட்சிக்கே வரமாட்டோம். நாங்க வந்து நடிகர்கள் கூட்டம் வந்து என்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய சொல்லி மென்ஷன் பண்ணி அவர் வந்து ட்விட்டர் போட்டிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் சவுக்கடி குடுக்குற மாரி தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே வந்து உண்மைக்கு பக்கமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி விஜய் ட்வீட் போட்டத ஒரு நல்ல செய்தியா குடுத்துருக்காங்க. ஸோ பணத்த வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் தெளிவா வந்து அந்த ட்விட்டர்ல போட்டிருக்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் பணநாயகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. 2031ல அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி பணத்த குடுத்து ஓட்டு வாங்க முடியாது. இனி தமிழ்நாட்டு மக்கள் பணத்துக்கு அடிமை இல்ல. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து இந்த செய்தியில மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க.